எழுச்சி தமிழர் அண்மையில் நடத்தின மிகப்பெரிய புரட்சி என்னவென்று சொன்னால் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் 234 மாவட்ட செயலாளர்களை அவர் நியமிப்பதுதான் மாபெரும் புரட்சி. மாவட்ட செயலாளர்கள் நீங்க 234 எம்எல்ஏ என்ன பொறுத்தவரை நீங்க, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் 234 பேர் போட்ட உடனே கட்சியிலேயே பல பேருக்கு வருத்தம், என் மேல கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். ஆனால் முதல் முறையாக இந்திய அரசியல் கட்சிக்கே வழிகாட்டியாக அதிகார பரவலாக்கம் செய்திருப்பது விடுதலை சிறுத்தைகள். என்னை பொறுத்தவரை எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு கிடைச்ச மகத்தான ஒரு வரலாற்று தலைவர். அதுலதான் முதல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, கற்பி கிளர்ச்சி செய் ஒன்று சேர் என்கிற ஒரு முழக்கத்தை அவர் வைக்கிறார் 1924. அம்பேத்கருடைய வழிகாட்டி யார் என்று சொன்னால் அது எழுச்சி தமிழருக்கெல்லாம் சரியாக பொருந்தும். வெள்ளக்காரன் தான் கேட்பான், வெளிநாடுகளில் போனா உங்க ஊர்ல எப்படா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான். இல்லடா, எங்க ஊர்ல தலையிலிருந்து பிறந்தவனா பிராமணன், தோல்ல இருந்து பிறந்தவனா சத்திரியன், இடுப்புல இருந்து பிறந்தவனா வைஷ்ணவன் அப்படின்னா இது பகுத்தறிவுக்கு விரோதமான செயல். அதனாலதான் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, சாதிய கட்டமைப்பு 3ஆ பிரிச்சார். கற்பே கிளர்ச்சி செய் ஒன்று சேர் என்கிற அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அனைவரையும் உள்ளடக்கி ஆரம்பிச்சாரு. கடைசியில் எல்லாரும் வெளியேறி பட்டியல் சாதி மக்களாக மட்டும் இருந்தாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிணையும் போது அது பட்டியல் சாதி மக்களாக ஆரம்பித்த இயக்கம் இன்றைக்கு அனைவருக்குமான இயக்கமாக மாறி இருக்கு. இதுதான் வித்தியாசம். திமுக பாருங்க கையில வச்சிருக்கிறார், வேறு வழி இல்லை. பிஜேபி காரன் கூட்டு பார்த்தா முடியல, அதனாலதான் திட்டிட்டு கிடக்கிறான். ஏடிஎம்கே எவ்வளவு நூல் விட்டு பார்த்தாரு, அங்கேயும் போகல. அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. அவரை மாதிரியான கோபக்காரும் பார்க்க முடியாது, சேதாரம் இல்லாமல் சிலைகள் செய்ய முடியாது, சிலரேனும் பலிகள் கொடுக்காமல் இங்கு விடுதலை பெற முடியாது. இது அண்ணன் திருமாவுடைய ராமதாஸ் சொன்னார், நான் தைலாபுரத்திலிருந்து சென்னை போற வர சுவர் முழுக்க திருமாவளவன் போட்டோ தான், என்னால சகிக்க முடியல, செத்துரு அப்படின்ட்டு. நான் எல்லாரும் ஆள் குடிச்சு 500 ரூபாய் கொடுத்து கோட்டரை கொடுத்து கூட்டு வருவான். டிசிகே மாநாட்டில் தான் புளியோதரை கட்டிட்டு அவன் வண்டியில இருப்பான். இதுதான் இந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கும் இல்லாத மாற்றம். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பின் வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு புரட்சிகர மாற்றமும் எழுச்சி தமிழர் என்கிற தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. எழுச்சி தமிழர் அண்மையில் நடத்தின மிகப்பெரிய புரட்சி என்னவென்று சொன்னால் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் 234 மாவட்ட செயலாளர்களை அவர் நியமிப்பதுதான் மாபெரும் புரட்சி. என்னை பொறுத்தவரை 234 மாவட்ட செயலாளர்கள் நீங்க 234 எம்எல்ஏ என்ன பொறுத்தவரை நீங்க, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. எம்எல்ஏ என்று சொன்னால் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று சொல்வார்கள். உங்களுக்கு எப்படி பொருந்தும்னா மெம்பர் ஆஃப் பீப்புள் அசம்பிளி, மக்கள் மன்றத்தினுடைய உறுப்பினர்கள். ஆக அம்பேத்கர் என்ன பொறுத்தவரை மேலூருடைய சட்டமன்ற உறுப்பினர், இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர். அதனால 234 பேரை அவர் உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய அதிகார பரவலாக்கம். நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எழுச்சி தமிழர் அவர்களிடம் தொலைபேசியில் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் 234 பேர் போட்ட உடனே கட்சியிலேயே பல பேருக்கு வருத்தம், என் மேல கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். ஆனால் நான் சொல்றேன், இந்தியாவில் அனைத்து கட்சியுமே அதிகாரம் குவிச்சு வச்சிருப்பான். ஆனால் முதல் முறையாக இந்திய அரசியல் கட்சிக்கே வழிகாட்டியாக அதிகார பரவலாக்கம் செய்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் தான். நம்ம இதுல கோச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் சனாதானம், அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயகம். என்னை பொறுத்தவரை எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு கிடைச்ச மகத்தான ஒரு வரலாற்று தலைவர். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் அதிகாரம் பெறணும் இல்ல தாய் இந்த நாட்டை ஆளணும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல.
சேரி இந்த நாட்டை ஆளணும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதுதான் அதனுடைய அரசியல். அதான் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் அவர்கள் 1924 பகத் கிர்னி ஹிதாரணி என்கிற ஒரு சபையை உருவாக்குறார். அதுலதான் முதல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, கற்பி கிளர்ச்சி செய் ஒன்று சேர் என்கிற ஒரு முழக்கத்தை அவர் வைக்கிறார் 1924. அதுதான் எழுச்சி தமிழர் பின்னாடி அதை அமைப்பாளர். அம்பேத்கருடைய வழிகாட்டி யார் என்று சொன்னால் அது எழுச்சி தமிழருக்கெல்லாம் சரியாக பொருந்தும். அம்பேத்கர் இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிற போது பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் இணைத்துதான் ஆரம்பிச்சார். பிற்காலத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அம்பேத்கர் எப்பவுமே வர்ணாசிரமத்தில் 4 வகையாக பிரிப்பான். தலையிலிருந்து பிறந்தவங்களாம் பிராமணன், தோல்ல இருந்து பிறந்தவங்களாம் சத்திரியன், இடுப்புல இருந்து பிறந்தவங்களாம் வைஷ்ணவன், காலில இருந்து பிறந்தவங்களாம் சூத்திரன். இதான் வர்ணாசிரமம். அப்ப நம்ம எங்கடா பிறந்தோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பெரியார் சொன்ன போது பட்டியல் சாதி மக்கள் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். இவன் தலையிலிருந்து பிறந்தான், அவன் தோல்ல இருந்து பிறந்தான், இவன் இடுப்புல இருந்து பிறந்தான், அவன் காலில இருந்து பிறந்தான். வெள்ளைக்காரன் தான் கேட்பான் வெளிநாடுகளில் போனான், உங்க ஊர்ல எப்படா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான்? தலித்தா இருக்கிறவனா கருப்பா இருப்பானா, மூக்கு பெருசா இருக்குமா, உதடு பெருசா இருக்குமான்னு கேட்பான். இல்லடா நான் தலித்து தான்டா அப்படின்னா, நீ அவங்களை விட நல்லதாண்டா இருக்கிற, எப்படா அவங்க ஊர்ல கண்டுபிடிக்கிறான்? இல்லடா எங்க ஊர்ல தலையிலிருந்து பிறந்தவனா பிராமணன், தோல்ல இருந்து பிறந்தவனா சத்திரியன், இடுப்புல இருந்து பிறந்தவனா வைஷ்ணவன் அப்படின்னா இது பகுத்தறிவுக்கு விரோதமான செயல். அதனாலதான் அம்பேத்கர் என்ன சொல்றார், சாதிய கட்டமைப்பு 3ஆ பிரிச்சார். அவர் பிராமண, சத்திரிய, வைஷ்ணவ, சூத்திரன் பிரிக்கல. பிராமணர்கள், சூத்திரர்கள், ஆதி சூத்திரர்கள் அப்படின்னு 3. அவர் வர்ணாசிரமத்தை 3ஆ படிச்சார். அம்பேத்கர் கற்பே கிளர்ச்சி செய் ஒன்று சேர் என்கிற அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அனைவரையும் உள்ளடக்கி ஆரம்பிச்சாரு. கடைசியில் எல்லாரும் வெளியேறி பட்டியல் சாதி மக்களாக மட்டும் நின்னாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிணையும் போது அது பட்டியல் சாதி மக்களாக ஆரம்பித்த இயக்கம் இன்றைக்கு அனைவருக்குமான இயக்கமாக மாறி இருக்கு. இதுதான் வித்தியாசம். இதுதான் நான் வித்தியாசமா பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, தலைவர் என்னிடத்தில் 4 நாளுக்கு முன்னாடி பேசும்போது, அந்த இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் 234 தொகுதிகளில் இளைஞர்களுக்கு நான் பங்களிப்பு கொடுத்திருக்கிறேன், பெண்களுக்கு பங்களிப்பு கொடுத்திருக்கிறேன், யாரெல்லாம் விளிம்பு நிலை சமூகம் இருக்காரு அவங்களுக்கெல்லாம் பங்களிப்பு கொடுத்திருக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சேர்த்து தான் அவர் கொடுக்கிறார். நான் ஒன்றை மட்டும் உறுதியா சொல்றேன், தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் போது விதை மிக மிக விரும்பியது எழுச்சி தமிழர் தாவேகாக்கு வரணும். அதுதான் அவருடைய முதல் விருப்பம். தாவேகாவோட முதல் விருப்பம் அங்கதான் ஆரம்பிச்சது. நம்மால் தான் எல்லாத்தையும் சயின்டிபிக்கா பார்ப்பாருன்னு ஏதோ உருட்டுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் அவர் போகல. திமுக பாருங்க கையில வச்சிருக்கிறார், வேறு வழி இல்லை. பிஜேபி காரன் கூட்டு பார்த்தா முடியல, அதனாலதான் திட்டிட்டு கிடக்கிறான். ஏடிங்க எவ்வளவு நூல் விட்டு பார்த்தாரு, அங்கேயும் போகல. அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டை அரசியலை தீர்மானிக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், இந்த கருத்தரங்கமும் இந்த பயிலரங்கமும் மற்ற பயிலரங்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தலைவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தாய் சிறுத்தைன்னு சொல்லுவோம். தலைவர் என்னன்னு சொல்லுவோம், தாய் சிறுத்தை. அந்த சிறுத்தைக்கான தாய் வீடு எது என்று சொன்னால் மதுரை. அந்த தாய் வீட்டுக்கான தொப்புள் கொடி எது என்று சொன்னால் மேலூர். இந்த மேலூர் தொப்புக்குடியில் இருந்தால் மதுரை தாய் வீடாக மாறிது. அங்கிருந்தது அவர் அங்கு போனார். அதனாலதான் தலைவர் சொல்வாரு, மேலூர் இல்லை என்றால் சிறுத்தையும் இல்லை, இந்த திருமாவளவன் இல்லை என்றுதான் அவர் சொல்வார் மதுரை. அதனால விடுதலை சிறுத்தைகள் ஒன்று முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் மதுரையிலிருந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்தாதான் அன்றுதான் விடுதலை சிறுத்தை முழுமை பெற்றதான் நான் பார்க்க முடியும். இது ஒன்று. விடுதலை சிறுத்தைகளுக்கு சமூக நீதி மனு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையாலுமே சமூக நீதி இருக்கா இந்த நாட்டில்? சமூக நீதினா என்ன?
தமிழகத்தில் பட்டியல் சாதி மக்கள் 25 விழுக்காடு இருக்கிறோம். 25 விழுக்காடு நிலம் நம்ம கையில இருக்கா. 25 விழுக்காடு வங்கி முதலீடு நம்ம கையில இருக்கா. 25 விழுக்காடு எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர், எஸ்பி நம்ம இருக்கிறோமா? வளங்களை பிரித்து கொடுக்கிறானா? நான் இன்னொன்னு கூடுபடி சொல்றேன். 234 தொகுதியில 6 தொகுதி என்பது எத்தனை சதவீதம்? கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம்? 234 6 என்பது எத்தனை சதவீதம்? 2லிருந்து 3%. 2லிருந்து 3% சீட்டை கொடுத்துட்டு 97% சீட்டுக்கு வேலை வாங்கி வைக்கக்கூடிய இந்த கொடுமை என்ன சொல்றது? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த கொடுமை என்ன சொல்வது? இருந்தாலும் சில நேரங்களில் தன் நலன் என்பதை விட மக்கள் நலன் என்கிற இடம் இருக்கு பாருங்க. அதனால்தான் சனாதன சக்தியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் தன்னுடைய இருப்பை கூட குறைத்து கொண்டு ஒரு பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய தலைவர் தான் தலைவர் திருமா. அவரை மாதிரியான கோபக்காரும் பார்க்க முடியாது. நீங்க எல்லாம் ஒன்று பேசுவீங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான். திமிரி எடுவோம், திருப்பி அடிப்போன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், சேதாரம் இல்லாமல் சிலைகள் செய்ய முடியாது, சிலரேனும் பலிகள் கொடுக்காமல் நீங்க விடுதலை பெற முடியாது. இது அண்ணன் திருமாவுடைய இது. அந்த பலிகள் கொடுக்கணும் இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு நிகர், அதுக்கு பெஸ்ட் உதாரணம் எதுனா அது மேல் உதாரணம் சொல்லுவேன். 1987 வஞ்சி நகரன் கந்தன் படுகொலை, 1992 சென்னகரம்பட்டி அம்மாசி வேலு படுகொலை, 1995 வணங்காமுடி சந்திரன் படுகொலை, 1997 மேலவளவு போராளிகள் 7 பேர் படுகொலை. இத்தனை படுகொலையை சிந்தி தான் இந்த மேலூர்ல நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஒன்னொன்னு மட்டும் சொல்றேன், மேலூர்ல நம்ம 7 பேரு ஒரு பறையை எப்படி பஞ்சாயத்து பிரசிடண்டா வர்றது அங்கதான் நடந்துச்சு அந்த படுகொலைக்கான காரணம். ஆனால் அந்த படுகொலைக்கு பிறகுதான் நான் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குறது அந்த படுகொலை. இன்னொன்று சொல்றேன், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கத்துக்கும் கட்சிக்கும் இல்லாத பெருமை உங்களுக்கு உண்டு. அது என்னன்னு சொன்னா, 2000 நடந்த திண்ணியம், நம்முடைய பூவழியின் சொன்னார், திண்ணியம் வாயில மலத்தை தெரிஞ்ச சம்பவத்தில் எந்த கட்சியும் செய்ய முடியாத சாதனை என்ன தெரியுமா? திண்ணியத்துக்கு நீதி கேட்டு 1 லட்சம் மக்கள் திருச்சியில் திரண்டது விடுதலை சிறுத்தைகள் தான், வேற எந்த இயக்கமும் கிடையாது. 10,000 5,000 கிடையாது, 1 லட்சம் பேர். அதனாலதான் பயப்படுறான். ஏனென்று சொன்னால், ராமதாஸ் சொன்னார், நான் தைலாபுரத்திலிருந்து சென்னை போற வர சுவர் முழுக்க திருமாவளவன் போட்டோ தான், என்னால சகிக்க முடியல, செத்துரு அப்படின்ட்டு நான், என்னால சகிக்க முடியல. எப்ப பார்த்தாலும் அவர் போட்டாவே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் சுவத்துல வரையறான் பாருங்க, அவனுக்கு பெயிண்ட்டுக்கு அதை வரையறதுக்கு மண்ணெண்ணெய், பேஸ்ட், இது எல்லாம் எங்கிருந்த வசூல் பண்ணி வரல, அவன் உழைச்ச கூலி காசுல அவன் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் அந்த கட்சி வளர்ந்தது. அவன் வரைகிற போது தன் தலைவன் அப்படி மியூசியம் முறுக்கி விடுறான் பாருங்க, அந்த போட்டோல மியூசியம் இருக்கிற போது தன்னுடைய மியூசியம் முறுக்கு கொள்வதாக அவன் நினைத்துக் கொள்கிறான். அவன் சாதாரண கூலி தொழிலாளி. அங்கதான் கட்சி வளர்ந்துச்சு. மாநாடு நடத்துறாரு, எல்லாரும் ஆள் குடிச்சு 500 ரூபா கொடுத்து கோட்டை கொடுத்து கூட்டு வருவான். விசிகே மாநாட்டில் தான் புளியோதரை கட்டிட்டு அவன் வண்டியில் ஏறுவான். இதுதான் இந்த கட்சிக்கு, எந்த கட்சிக்கும் இல்லாத மாற்றம் இந்த கட்சிக்கு. அது என்னன்னா அவர் ஓன் பண்ண வைக்கிறார். அதனால தான் சிறுத்தைகள் கூடுனாலே இவ்வளவு பெரிய கூட்டம். எனக்கே கேட்டேன், இது பேர் பயிலரங்கம்மா, இது மாநாடு. பயிலரங்கம்னா ஒரு 50-60 பேர் உட்காருவாங்க. இது இவ்வளவு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு இது பேர் பயிலரங்கம் வேற பேர் வச்சிருக்கீங்க. இது இவ்வளவு பெரிய கூட்டம், நல்ல, அதுதான் சிறுத்தைகளுக்கான என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய முக்கியமான இடமா நான் பார்க்கிறேன். தோழர்களே,
ஒரு பெரிய பட்டியலை நம்முடைய பூவியன் வாசித்தார். உண்மைதான். 1957 தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலை, 68 கீழ்வெண்மணி படுகொலை, 79 ஐயனார் கோவில் பொறுவெடுக்கிற விழாவில் உஞ்சனையில படுகொலை, அதே 79 விழுப்புரம் கலவரம் 12 பேர் படுகொலை, 87 நம்முடைய வஞ்சிநகரம் கந்தன் படுகொலை, 92 குறிஞ்சாங்குளம் படுகொலை, அதே 92 தான் அம்மாசிவேலு படுகொலை, 95 குண்டுப்பட்டி கலவரம், 97 மேலவளம் முருகேசன் படுகொலை, 99 தாமிரபரணி ஆற்றங்கரையில் 17 பேரை சுட்டு போலீஸ் நடத்திய படுகொலை ஜூலை மாதம் 23ஆம் தேதி, 2000 திண்ணியும், 2001 சங்கரலிங்கபுர கலவரம், 2002 காந்தி வெள்ளையின் மதியம் என்று சொல்லக்கூடிய புளிங்குடியில் 3 பேரை கழுத்தறுத்து படுகொலை, 2005 ஈயனூர் கலவரம், 2006 ஜக்கலம்பட்டு முத்தன் படுகொலை, 2007 சேதுரான் படுகொலை பஞ்சாயத்து பிரசிடென்ட், 2008 பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயக்குமார் படுகொலை, 2011 பரமக்குடி துப்பாக்கி சூடு கலவரம் 7 பேர் பலி, 2012 நம்முடைய நாய்க்கன் கொட்டாய் நத்தங்காலனி நவம்பர் மாதம் 7ஆம் தேதி எரிஞ்சு சாம்பலானது, 2005 கோவில்ராஜ் படுகொலை. நிறைய இதுவரை தமிழ்நாட்டில் 68 இதுவரை எடுத்து பார்த்தா 4500 பேர் சாதியால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. 4500 பேர். இந்த படுகொலைலாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா 2 விதங்களா நான் பார்க்கலாம். 99 சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் எலெக்ஷன்ல நிக்கிறார். மிகப்பெரிய கலவரம், மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்தில் 3 மாதத்தில் மட்டும் 17 பேர் கொல்லப்பட்டாங்க. சின்ன சின்னதாக கொல்லப்பட்டாங்க. நான் ஒரு வாட்டி போய் பார்க்கிறேன். அந்த அந்த சிதம்பரத்தில் நின்னார் பாருங்க, அது மாபெரும் புரட்சி நான் சொல்லுவேன். பத்தி எரியுது. அதுக்கு முன்னாடி ரிசர்வ் தொகுதி பல இருக்கு. திமுக ரிசர்வ் தொகுதியில் அந்த கலவரம் நடக்குதா? இல்ல ஏடிஎம்கே ரிசர்வ் தொகுதியில் அந்த கலவரம் நடக்குதா? ஏன் தலைவர் திருமா நின்னா மட்டும் ஏன் 99 கலவரம் நடக்குது அப்படின்னா எதிரிகளுக்கு தெரியும், இதுவரை ரிசர்வ் தொகுதியில் நின்னவன் எல்லாம் பொம்மை, இவன் தான் ஒரிஜினலான தலைவன், அதனால ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அவன் கலவரம் பண்ணான். அவனுக்கு தெரியும் மற்றதெல்லாம் மட்ட கத்தி, இதுதான் ஒரிஜினல் கத்தி, குத்தும், நம்மளை கீழ்த்தெடுக்கும் அப்படின்னு அவன் நம்பினான். அதனாலதான் 99 அந்த அவ்வளவு கலவரம் நடந்துச்சு. ஒரு சமயம் நாங்க நிறைய இந்த இயக்கத்தை நீங்க யாரும் சாதாரண நினைச்சிடாதீங்க. மதம் மாதிரி இந்த இயக்கம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது, பெரம்பலூர்ல ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்குது. பையன் பறையரு, பொண்ணு வன்னியர். போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்க. பொண்ணு கேட்கறாங்க நீ என்ன ஜாதின்னு. அந்த பொண்ணு வன்னியர்னு சொல்லிடுச்சு. பையனை கேட்கறாங்க என்ன ஜாதின்னு. சொல்லணும்ல பறையனு. அவன் பறையன்னு சொல்லாம என்ன ஜாதி, நான் டிபிஐன்னா, டிபிஐ ஜாதின்னா. டிபிஐ இயக்கத்தை சாதியாக மதமாக, அதுதான் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்கானிக் வளர்ச்சி. நான் சொல்றேன், ஒரு ஆர்கானிக் வளர்ச்சி. நான் இன்னொன்னு சொல்றேன், தலைவர் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். இந்தியாவில் சனாதானத்தை தோல் உரிக்கிறதுல அவரை மாதிரி தலைவரை பார்க்க முடியாது. இன்னொரு என்ன ஒருபடி வேந்து போய் பார்க்கறது என்னன்னா, சிறுத்தைகள் எல்லாமே தலை சிறந்த பேச்சாளர்கள். சிறுத்தைகள் எல்லாமே தலை சிறந்த பேச்சாளராக மாறிட்டாங்க. அவரை மாதிரி உடை அணிஞ்சிக்கிறது, அவரை மாதிரி மீசையை முறிச்சிக்கிறது. அந்த உரையை நான் பார்க்குற பல பேர் என்ன பார்க்க வரும்போதே பேசும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் மாதிரியே பேசுவாங்க. அதில் என்ன எனக்கு பெரிய இதாக இருக்கும்னா, தலைவர் 97 எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களோ அப்போ அந்த செட்டு 97 ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணுதோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் உள்வாங்கி இருக்கிறான், அவன் உள்வாங்கி பார்க்கிறான். ஏன் இன்னைக்கு மிகப்பெரிய இயக்கமாக இது மாறி இருக்கு அப்படின்னா, அம்பேத்கர் பேசின
அரசியல் சாசனம் இருக்கு பாருங்க. அரசியல் சாசனத்தினை எழுதினவர் அம்பேத்கர், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அம்பேத்கர் சொல்றாரு, இந்த அரசியல் அமைப்புக்குள்ள அரசியல் சாசனம் 50ல வருது, 52 அவர் சொல்றாரு, இந்த அரசியல் அமைப்பு என்கிற அழகான வீட்டுக்குள்ள சனாதானம் என்கிற ஒரு விஷம் நெச்சு பாம்பு உள்ள பூந்துருச்சுன்றது அப்ப சொன்னார். அதை இன்னமும் பாருங்க, இந்த சனாதானம் பூந்துருச்சுன்னு அப்ப சொன்னவர் இன்னமும் இந்த சனாதானம் இருக்கு. இந்த சனாதானம் என்கிற நெச்சு பாம்பை இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் அதனுடைய தலையில ஓங்கி அடிக்கிற ஒரே தலைவர் தலைவர் திருமாவளவன். எங்க பார்த்தாலும் அடிப்பார். இன்னொரு பக்கம் நான் சிறுத்தைகளை பார்த்து ரொம்ப வேந்து போறது என்னன்னாக்க, எங்க படுகொலை நடந்தாலும் சிறுத்தைகள் களத்தில் வந்து நிற்பாங்க. நிறைய நேரங்களில் வழக்குகள் ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு கோகுல்ராஜ் வழக்கு இல்லை மற்ற வழக்கெல்லாம் எடுத்தால் நீதிமன்றத்தை ஜெயிக்குதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது நீதிமன்றத்தால் மட்டும் ஜெயிக்கல. சிறுத்தைகள் 5000 10,000 பேர் நீங்க இறங்கி களத்தில் நிற்கிற அழுத்தம் தான் நீதிமன்றத்துக்கு ஒரு பிரஷர் சக்தியா மாறுது. அதுதான் நிச்சயம். அப்படி என்று சொன்னால் களப்பணி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இன்னைக்கு இங்க கூடியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு தேர்தல் நேரம் இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம ஒரு அரசியல் வகுப்பு நடத்துறோம். எஸ்விஆர் ராஜதுரை சொல்றாரு, நேற்று ஆனந்த விகடன் விழாவில் வந்து அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. எஸ்வி ராஜதுரை என்கிறவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர். தலைவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அறிஞரை பார்த்து, நான் கல்லூரியில் படிக்கின்ற போது தொடக்க காலத்தில் எஸ்விஆருடைய அனைத்து புத்தகங்களையும் படிச்சு நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. யார? தலைவர் சொல்றாரு. எஸ்வி ராஜதுரை பின்னாடி பேசுறாரு, நான் திருமாவளவன் அவர்களை தோழர் என்று தான் அழைப்பேன், ஆனால் அவர் தோழர் மட்டுமல்ல, அவர் என்னுடைய தலைவர் என்று சொல்கிறார். இந்த இடம் ரொம்ப முக்கியமான நான் பார்க்கிறேன். எஸ்வி ராஜதுரை, நான் அவரை நான் தோழர்னா சொல்லுவேன், அவர் தோழர் கிடையாது, என்னுடைய தலைவர் அப்படின்றார். அது எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. அதை விட ஒரு 82 வயது ஒரு ஜெசுட் ஃபாதர் சொன்னார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபாதர் ஸ்டேன் சுவாமின்னு ஒருத்தரை கொண்டுட்டாங்க பிஜேபி ஜெயிலில் பிடிச்சி. அப்போ ஒரு கூட்டத்தில் போன ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி தலைவர் அவர்களை திருச்சிக்கு அழைச்சிட்டு போனோம். அந்த சிலையை யார் திறந்து வைக்கிறது ஒரு இடம் வருது. சிலையை யார் திறந்து வைப்பது? நல்லா நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 25 பிஷப் உட்கார்ந்துருக்காங்க. கத்தோலிக்க சபை என்பது பிஷப்புகளால் பவர்ஃபுல் சிலை உட்கார்ந்து வச்சிருக்கிறாங்க. யாரை கூப்பிடுறாங்க? துணை முதலமைச்சர், முதலமைச்சர் எல்லாரும் வரணுன்றாங்க. அப்ப எங்க குழு, அந்த குழு நானும் இருந்தேன். அப்போது எடுக்கப்பட்ட முடிவு என்ன தெரியுமா? அந்த சிலையை முதலமைச்சர் திறந்து வைக்கலாமா அல்லது துணை முதலமைச்சர் திறந்து வைக்கலாமா என்று வருகிற போது முடிவெடுத்தார்கள். அந்த 25 பேர் கொண்ட பிஷப் கவுன்சில் முடிவெடுத்தது என்னவென்று சொன்னால், ஸ்டேன் சுவாமி சிலையை திறந்து வைப்பதற்கு முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ அதிகாரம் இருக்கோ தகுதி இருக்கோ தெரியாது, தலைவர் திருமாவளவனுக்கு மட்டும்தான் இந்த தகுதி இருக்கிறது என்று சொல்லி அவர் கையால் தான் சிலையை திறந்து வச்சாங்க. அதுதான் தலைவர் இன்னைக்கு பொது சமூகத்தை வென்றெடுத்திருக்கிறார். 25 பிஷப் முன்னில அந்த கூட்டத்தை அவர் சொல்றாரு, ஒரு பணிந்து சொன்னாரு. அவர் சொல்றாரு, நான் பாதிரியார்களை பார்த்து சொல்றாரு, உங்களை மாதிரி நான் பணி செய்ய முடியாது, நீங்க துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த பணியை செய்றீங்க, உங்களோட என்னை ஒப்பிட முடியாதுன்னு தன்னை தாழ்ச்சியா சொன்னார். மறுநாள் 82 வயது பாதிரியார் அழைத்து சொல்றார், தலைவர் திருமா இவ்வளவு எளிமையானவரா, இவ்வளவு எளிமையானவரா, இவர் தன்னை தாழ்த்தி கொண்டு உங்கள் அளவுக்கு நான் பணி செய்யவில்லை என்று சொல்கிறாரே, இத்தளவு எளிமையானவரான்னு சொன்னார். அவர் எளிமையாக இருப்பதால் தான் தலைவராக இருக்கிறார். அதுதான் நம்ம கத்துக்கிட்டது. அது அவருடைய பண்பாடு, சேரி பண்பாடு. எளிமையாக இருப்பது, நியாய உணர்ச்சியோடு இருப்பது, சமத்துவத்தோடு இருப்பது. அவன் ஒரு இடத்துல நீங்க படிச்சுட்டு வரும்போது, ஒரு புக்கு படிச்சுட்டு வர சொல்றாங்க, தலைவருக்கும்
அண்ணன் திருமாவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. இயக்கத்துக்குள்ள சண்டை வருது. அவர் அம்பேத்கர் இயக்கன உருவாக்கம் 1924 உருவாக்கின இயக்கத்துக்குள்ள சண்டை வருது. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, நீங்க இப்படியே சண்டை போட்டுட்டு இருங்க, அதனாலதான் இந்த தலித் மக்கள் உருப்பட மாட்டாங்கன்னு சொல்லி கோபத்துல கத்துறாரு. அதேதான் இங்கேயும் பொருந்தது. அம்பேத்கர் அவர்கள் 2 பேருக்கும் எப்படி ஒற்றுமையான தலைவன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அம்பேத்கர் அவர்கள் படித்து விட்டு வருகிற போது மும்பை அரசு அம்பேத்கர் அழைத்து, உங்களை நாங்கள் அரசு வழக்கறிஞராக பொறுப்பு கொடுக்க இருக்கிறோம், மாதம் 2000 ரூபாய் சம்பளம். எப்ப? அப்ப. இப்ப 2000 பாத்துங்க, 5 லட்சம் 6 லட்சத்துக்கு நிகரானது. அப்ப அம்பேத்கர் மாத வருமானம் 200 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம் தருகிறோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நாங்கள் சிறிது காலத்தில் மும்பையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியா ஆக்குறோம் சொல்றான். அம்பேத்கர் சொன்னார், எனக்கு நீதிபதியை விட, நான் அரசு வழக்கறிஞரை விட என்னுடைய மக்களுடைய விடுதலை முக்கியம் அப்படின்னு சொன்னார். அதேதான் இங்கேயும் இருக்கு. அவர் அரசு பணியை உதறிவிட்டு தான் இந்த களத்துக்கு வர்றார். அங்க எப்படி 2000 ரூபாய் சம்பளத்தை அவர் தூக்கி போட்டாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வர்றார். நீங்க அவர்கிட்ட நான் ஏன் கத்துக்கணும் அப்படின்னா, வெளியிலிருந்து பார்க்கிற பார்வை வேற, உள்ளிருந்து பார்க்கிற பார்வை வேற. தோழர்கள் என்று சொன்னதுதான். அவங்க அப்பா தலைவருடைய தந்தைக்கு கொஞ்சம் கண்ணு பிரச்சனை, பழைய கண்ணாடி போட்டிருக்காரு. அரவிந்த் மதுரையில் அவர் இருக்கிறாரு. வாங்கப்பா, உங்களுக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரியில் நல்ல கண்ணாடி போட்டு தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். கூட்டத்துக்கு வந்திருக்கேன், நான் கூட்டத்தில் இருப்பேன் இருக்காரு. அது பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கூப்பிட்டுட்டு பார்க்குறாரு, அப்பா போய் பார்க்குறாரு. பையன் கண்ணாடி மாற்ற வர சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தவர் சரி ஊருக்கு கிளம்புங்கன்ட்டு போயிட்டாராம். இவர் நின்றுட்டு இருந்தவர் கையில் காசு இல்லை போல இருக்கு, அதனால தான் விட்டுட்டு போயிட்டாப்புல, என்ன பண்ணு தெரியலன்னு. அதுக்கப்புறம் மதுரை சிறுத்தைகள் அவருக்கு வர சொல்லி பொட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு தடவை கண்ணாடி மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அதாவது என்ன அப்படின்னா, அவரால் இந்த கண்ணாடியை மாற்றுறதுக்கு பணம் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, அது ஒரு நேர்மை இருந்திருக்கு. தந்தையாக இருந்தாலும் கையில் காசு இல்லை, பெரிய கூட்டத்தை நடத்துறோம். அப்பா என்ன யோசிப்பாரு, இவ்வளோ பேர் கூட்டத்தை நடத்துறவங்க, இவ்வளோ பேர் மக்கள் இருக்கிறவங்க பணம் இல்லாமலாம் இருக்கும். ஆனால் நம்ம ஜீவாவை சொல்லுவோம் ரொம்ப நேர்மையாக இருந்தான்னு சொல்லிட்டு, அதே போன்று தான் எழுத்து தமிழருக்கு நேர்மைக்கு நம்ம விலை பேசவே முடியாது. அவரு கோபம் வந்துச்சு, எனக்கு இன்னமும் கூட அவர் மேலே ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு இது இருக்கும். டக்குன்னு கோபம் வந்துச்சுன்னா எம்பி பதவி ராஜினாமா பண்ணுவார். அது மாதிரி ஆள் தான் அவர். எப்படி எம்எல்ஏ பதிவு உலகத்தில், தமிழக சட்டமன்ற வரலாற்றில் எம்எல்ஏ பதிவு யார் ராஜினாமா பண்ண ஒரே ஆள் யார்? போகடா, நீங்களும் உங்கள் எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போகடா. அவரால் முடியாது, அந்த நெஞ்சு உறுதி. அப்படி அவர் ஒரு வலிமையான ஒரு தலைவர் அவர். ஆகவே நண்பர்களே, நீங்க 2 விஷயம்தான், 3 நிலையில இந்த சிறுத்தைகள் என்னை பொறுத்த வரைக்கும் வரலாற்றை சுருக்கி பார்க்கும்போது என்னன்னாக்க, அநீதி எங்கு நடக்குதோ அங்கே சிறுத்தைகளுடைய கோபம் காத்திரமா இருக்கும், களத்தில் இருக்கும். அது சிறுத்தைகள் மிகப்பெரிய வெற்றியா பார்க்க. 2வது, அதிகாரி, எளிய மக்களுடைய அதிகாரை வென்றெடுப்பதற்கு அதிகமான களத்தை நீங்க வென்றுட்டு இருக்கீங்க. 3வது, தலைவர்களை நீங்க உருவாக்கி கொண்டு வருகிறீர்கள். 3 பணி அற்புதமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 99 எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் போய் அவரை சிதம்பரம் கூட்டத்தில் பார்க்குறேன். அப்பெல்லாம் கட்சி பெருசா வளரல. அப்படி உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யாரிடம் கார் இருக்காது, நிறைய நிர்வாகிகள் லுங்கி கட்டிட்டு உட்காந்துருந்தாங்க. கசைய சட்டையோடு உட்கார்ந்து இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. சிறுத்தைகள் போனாலே அங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு அதிர்வு ஏற்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு இந்த கட்சி வளர்ந்திருக்கு. ஆகவே தோழர்களே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நிறைய படிக்கணும், அரசியல் சாசனத்தை நீங்கள் படிக்கணும். இன்னைக்கு ஏன் களப்பணி மட்டுமில்லை, இன்னைக்கு நான் களத்துக்கு என் லைஃப்ல
எனக்கு 3 முறை அட்டெம்ப்ட் மர்டர் நடந்திருக்கு, 7 முறை அட்டாக் நடந்திருக்கு. 58 குடும்பத்தை சேர்ந்த கொத்தடிமை 250 பேர் மீட்க போன இடத்துல கட்டி வச்சு மேல பெட்ரோல்லாம் ஊற்றிருக்கிறாங்க. மேல பெட்ரோல்லாம் ஊற்றிருக்கிறாங்க. நான் செத்துருப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஒரு சமயம் போலீஸ் ரைடு 2018 ஆபீஸ்க்குள்ள போலீஸ் உள்ள வந்துட்டாங்க. உள்ள போலீஸ் படபடப்பா உள்ள போலீஸ் வந்திருக்கு. ஒரே கலவரம் ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு பார்க்குறேன், வீட்டு வெளியில வந்து எல்லாரும் நிற்கிறாரு. எல்லாரும் மட்டும் இல்லை, தோழர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. என்னங்க நிற்கிறீங்கன்னா, தலைவர் உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், 12 மணிக்கு எப்படி வெளில வந்து வீட்டுக்கு போலீஸ் உள்ள புகுந்துட்டான். இவர் உடனே என்ன சொல்றாரு, அதெல்லாம் தெரியாது, நீங்க போய் நைட்டா கதிரன்ட்ட பேசுவீங்க அப்படின்னு. உடனே நைட்டு வந்து கால் பண்ணி பேச சொல்றாரு. இப்ப தலைவர் சொன்னாரு, கதிர், நாங்க எல்லாரும் கூட இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இந்த களத்துல இருக்க. அது மட்டும் இல்ல, அப்படி சொல்லிட்டு வச்சுட்டா கூட பரவாயில்ல, அடுத்த 2 நாள் கழிச்சு சென்னையிலிருந்து கிளம்பி அலுவலகத்துக்கு வந்தார் தலைவர். அதுதான் தலைவர். அந்த அலுவலகத்துக்கு வருகிற போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கார்ல சொல்லிட்டு ரகசியமா வந்திருக்கலாம், அப்படி வரல. ஒரு 40 வாகனத்தை எடுத்துட்டு அலுவலகத்துக்கு வந்து நிற்கிறார். வந்தவொடனே மறுநாள் பார்த்தா உளவுத்துறை ஃபோன் பண்றான், சார் நாங்க என்ன தப்பு பண்ணணும், ஏன் இவ்வளவு பெரிய பிரஷரை கொடுக்குறீங்க? இந்த வருகை உள்ள வந்து போலீஸ்காரனுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் தலைவர். அவர் சும்மா வரல. எங்கேயோ ஒரு கதிர் அவருக்கு போலீஸ் உள்ள பூந்துட்டான். இந்த தோழமை உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான களம். இந்த கூட்டு செயல்பாடு, தோழமை உணர்வு, இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய பண்புகளாக நான் பார்க்கிறேன். எனக்கு எப்பவுமே எல்லா சிறுத்தைகளையும் பிடிக்கும், கொஞ்சம் ஸ்பெஷலா மதுரை சிறுத்தையை பிடிக்கும். ஏன்னா இந்த மதுரை சிறுத்தைகள்கிட்ட வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராவா இருப்பாங்க, அதீத அன்பு இருக்கும். பேசுறது மொட்டத்தனமா தான் இருக்கும், பேசுறது மொட்டத்தனமா இருக்கும். என்னுடைய தோழர் சங்கத்தமிழன் என் நாவலெல்லாம் படிக்க கொடுத்துருந்தேன். நாவலை படிச்சுட்டு எத்தனை மணிக்கு கூப்பிடுவாங்க? ஒரு காலையில் 11 மணிக்கு கூப்பிடுவாங்க, உங்க நாவல் நல்லா இருக்குன்னு. 5 மணிக்கு கூப்பிடுவார் காலையில். கூப்பிட்டு இதை படிச்சிருக்க, அதை படிச்சிருக்கன்னு. அதே மாதிரி பார்க்குறேன், அவருடைய புத்தமும் அவரது தம்மமும் என்கிற நூலை, அம்பேத்கர் நூலை முன்னாடி உட்காந்து, அது குவைத்தில் உட்காந்துருப்பீங்களா, துபாயிலேருந்து உட்காந்துட்டு ஒரு இது போடுவார், டெய்லி ஒளிபரப்பு போடுவார். எல்லாத்தையும் வாசிக்கக்கூடிய ஆட்களாக மாற்றி வச்சிருக்கிறார். பெரிய ஸ்காலர். பூவெழியன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆவணப்படுத்தியிருப்பார், தலைவரே மறந்திருப்பார். அவர் எங்கே போனார், எல்லா அசைவுகளையும் ஆவணப்படுத்துவதில் பூவின் மிகப்பெரிய கெட்டிக்காரர். பார்க்கறதுக்கு ரொம்ப குள்ளமாக ஷார்ட்டாக இருப்பார். ஆனால் ஒன்று வெடிகுண்டு மாதிரி தான் அந்த குரலை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு பாருங்க. இவர் சொன்னார், நம்ம அண்ணன் சொன்னார், என்னங்க பார்க்கறதுக்கும் குரலுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறாரு. இப்படிதான் முக்காவாசி இருப்பான், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க, பேச விட்டாக்க வந்து அணுகுண்டா வந்து வீசும். இப்போ நம்ம அண்ணனே பாருங்க, நம்ம ஆற்றரசனே பாருங்க, எவ்வளோ பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருப்பார். ஆனால் இன்னொன்று விஷயம் என்னன்னு தெரியுமா, அவர் சொல்றாரு ஒரு கூட்டத்தில், ஆற்றலரசு தான் என்ன மேலூர் கூட்டு வந்து இந்த கட்சியை வளர்த்தான், ஆற்றலரசு இல்லைன்னா நான் இல்லை. இது ஒரு தலைவர், எந்த தலைவனா அப்படி சொல்லுவாங்களா? தொண்டர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய, 2ஆம் கட்சி தலைவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய இந்த பண்பு, அதனாலதான் அவர் அங்க இருக்கிறார். அதுதான் சேரி பண்பாடு என்ற. அவருக்கு எல்லாமே தெரியும், தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தெரியாத மாதிரி நடி அப்படி இருப்பார். ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட சொல்லுவார், ஏதாவது 2 என்ன பேசுறாங்க, ஏதாவது 2 பாயிண்ட் அப்படின்வாரு. கடைசியில் பார்த்தா எக்ஸலண்டா இருக்கும் உரை. அப்படின்னா நிறைய வாசிப்பு அவருடைய விடுதலை சிறுத்தைகள் அவரோட வந்து கத்துக்கிறது, வாசிக்கிறது. நம்ம நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை. இப்போ எல்லாரும் இந்த ஃபேஸ்புக் வந்ததுலேருந்து எல்லாரும் சோசியல் மீடியாவில் இருக்கிறோம். சோசியல் மீடியா ஒரு டூல் தான்.
அவனே களத்துக்கு போய் அவனே போட்டுக்கிறான். களத்தில் செந்தில் போட்டோ எடுத்து. இப்ப குறைஞ்சு போச்சு. அப்படி இல்லை. களம் என்பது என்ன தெரியுமா? ரத்தையும் சதையும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க போய் நின்னா நீங்க சொல்றான் பாருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேங்க. தமிழக வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல்ல, அரசியல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்பு, விடுதலை சிறுத்தைகள் பின்பு ரெண்டா பிரிக்கலாம். அதுவும் எங்களுடைய வட மாவட்டம். நான் தலைவர் ஊருக்கு பக்கத்து ஊர், என் சொந்த ஊர் விருத்தாசலத்துக்காரன். தலைவர் ஊர் எனக்கு அவர் ஊருக்கும் 25 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். என் சொந்த ஊர் என்ன தெரியுமா? எங்க அப்பா ஊர் விழுப்புரம், எங்க அம்மா ஊர் காட்டுமன்னார்குடி. எங்க அப்பா அவருடைய தொகுதி விழுப்புரம் தொகுதியில் வரும். எங்க அம்மா தொகுதி இதில் வரும், சிதம்பரம் தொகுதியில் வரும். உண்மையா சொல்ல போனா நான் தான் விசிகே, ஒரிஜினல் விசிகே. துண்டு போட்டதுனால நீங்க விசிகே கிடையாது. அப்பா ஊரும் அம்மா ஊர்லயும் இது பக்கத்து சீர்காழி வேற. அக்மார்கார் நான் காட்டுமன்னாகுடிக்காரன். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் காட்டுமன்னாகுடி. அதனால இந்த ரெண்டு விசிகே சொல்லுவாங்கல்ல. விசிகே என்னன்னு சொல்லுவாங்க? விழுப்புரம் சிதம்பரம், அதான் விசின்னுவாங்க. சும்மா நம்ம ஆளுக வைக்கிற ஒரு இது ரெண்டு தொகுதியுமே என்னோட ஊர். அதனாலதான் சொன்னாரு தலைவர் அண்மையில் என்னோட புத்தக விழாவில் ஒரு வார்த்தை சொன்னாரு. அது என்ன சொன்னாருன்னா, விழாவை கூப்பிட்டு அப்ப தலைவர் சொன்னாரு, இது எங்க வீட்டு விழா, இது எங்க வீட்டு விழா. 3 விஷயம் அவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 1, எவிடன்ஸ் கதிரும் சிறுத்தை தான் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் பூழிவின்னு சொன்னாரு, நம்ம தோழரும் சொன்னார். இன்னொன்னு சொன்னாரு, காட்டுமன்னார்குடி என்னுடைய தாய் வழி ஊருன்னு தலைவர் சொன்னார். காட்டுமன்னார்குடி அவருடைய தாய் வழி ஊர். என்னுடைய அம்மாவுடைய ஊரும் காட்டுமன்னார்குடி தான். காட்டுமன்னார்குடி உங்களுக்கு தெரியும், தலைவர் இளையபெருமாள் அவருடைய வாழ்ந்த ஊர். அதனால நாங்கள் 2 பேருமே ஏதோ ஒரு விதத்தில் மதுரைக்கு வந்துட்டு, அண்ணன் அங்கே போயிட்டாரு, நான் மதுரையில் இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நிறைய நேரங்களில் பேசும்போது கூட சொல்லுவாங்க, ஏன் சிறுத்தை அங்கே போல, ஏன் இங்கே வரலன்னும் போது நான் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதான் எவிடன்ஸ் போயிட்டுமே, நான் போனாலும் என்ன, சிறுத்தை போனாலும் என்ன, 2 ஒன்று தானே அப்படின்றதான் நம்ம சொல்றது. ஆகவே தோழர்களே, நம்ம மிகப்பெரிய அறிவு பரம்பரை, நம்முடைய பரம்பரை. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை விட மிகப்பெரிய அறிவும் ஆற்றலும் அழகும் யாரும் இருந்துட முடியாது. எதிர்காலத்திலலாம் சங்கத்தமிழ் எம்எல்ஏ வருவார் நம்புறேன். வரணும், பூவினியெல்லாம் வரணும், ஆற்றலர் சன்னெல்லாம் வரணும், இவங்கெல்லாம் தோழர்லாம் வரணும். இவரை மாதிரி பஞ்சமி நிலத்தை இவ்வளவு அழகாக பேசக்கூடிய ஸ்காலர் யாருமே கிடையாது. இது நம்மகிட்ட இல்லாத ஸ்காலரா, நம்மகிட்ட இல்லாத பேச்சாளரா? ரவிக்குமார் மாதிரியான அறிவுஜீவி எந்த கட்சியில் இருக்கிறாங்க? எவ்வளவு ஸ்காலர் இருக்காங்க. நம்ம கட்சி அவ்வளவு பெரிய ஸ்காலர் இருக்கு. ஆனாலும் மதுரையில் சில நேரங்களில் ஒரு சமயம் 25வது ஆண்டு விழா நடத்தினாங்க. அப்ப மேடை விட்டு இறங்கு இறங்கு இறங்குன்றாரு. ஒருத்தர் இறங்கவே மாட்டான். அவர் ஓங்கி அடிச்சு விட்டார் தலைவர். அடிச்சு அவர் கை வலிச்சு போச்சு. நான் இறங்க இறங்குன்னு சொல்றேன், இறங்க மாட்டியான். அவன் சொல்றான், உன் கையை அடிக்கிற, நான் ஏன் இறங்கணும்? அப்ப அவர் சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சுதாரிச்சு தலைவர் சொல்றாரு, என்ன சொன்னார்னா, அவன் ஏன் இறங்க மாட்டானா, இது அவனுக்கான மேடை, அவனுக்கான அரசியல், அவனுக்கான கட்சி, அவனுக்கான இடம். அவன் அதை ஓன் பண்றான். அவன் அப்படி பார்க்கறான், ஓன் பண்றான். அதனாலதான் அந்த சண்டை. அதனாலதான் இந்த மதுரை, அதுவும் மேலூர் சிறுத்தைகள் முகத்தை பார்த்தா எப்பவுமே கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு குழந்தைகள் தான் என்னை பொறுத்தவரை பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருப்பாங்க. இன்னசென்ட், அந்த ஆர்கானிக் விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் மேலூர்ல இருந்து ஒரு 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 மதுரையில இருந்து என்னை பொறுத்தவரை மேலூர்னு வச்சுட்டு அதில் சண்டை வந்துடும் நாளைக்கு. ஏன் உசிலம்பட்டி எங்க பகுதியை சொல்லுறேன்ட்டு 2 பேரும் சண்டைக்கு வந்துருவாங்க. ஸோ மதுரையிலிருந்து வரும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போங்க. அருமையான 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ரவிக்குமாரா இருக்கட்டும், சிந்தனை செல்வனா இருக்கட்டும், சங்கத்தமிழனா இருக்கட்டும், பூவினா இருக்கட்டும், ஆளூர் ஷானவாசா இருக்கட்டும், பாலாஜாக இருக்கட்டும், எவ்வளவு 2ஆம் நம்முடைய அண்ணன் ஆற்றரசு, அவரு எல்லாளன், சசி, இவங்கெல்லாம்
எவ்வளோ பெரிய ரெண்டாம் கட்ட தரவெல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாலேஜில் இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்கள பார்க்கறதுக்கு. நம்ம மட்டும் வேற ஒரு சமூகத்தில் பிறந்திருந்தா இந்நேரம் அமெரிக்காவே ஆடுற அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பெரிய திறமை இருக்கு. ஆனாலும் எங்க பிறந்தாலும் சரி, ஒன்று மட்டும் சொல்றேன், தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நீங்க இருக்கீங்க. அது அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய இடமா. நான் அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கணும்? முதல்ல நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு எவ்வளோ பெரிய இன்னொரு பக்கமும் நீங்க பெண்கள் வந்திருக்கிறதா ரொம்ப மகிழ்ச்சி. நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் புத்திசாலியா நான் பார்ப்பேன். உங்களுக்கு இது வருத்தம் இல்லை? சரி, ஒரு இடத்துல தலைவர் இதோட பிடிச்சிக்கிறேன். நான் எவ்வளவு நுட்பமானவர்கள்ன்றதுக்காக சொல்றேன். ஓகலூர் கலவரமும் ஒன்று நடக்குது பெரம்பலூர்ல. 98 தலைவர் என்ன பண்றாருன்னா, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய அந்த நினைவு தினத்துக்கு கடலூர்ல ஒரு பேரணிக்கு அழைப்பு எடுக்கிறார். ஓகலூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல விசிகே கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. போலீஸ்காரர் என்ன பண்றான், அந்த ஊர்ல போய் முன்னெச்சரிக்கையா கைது பண்ணலான்ட்டு உள்ள போறான். போன போலீஸ் யூனிஃபார்ம் போடாம கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு போயிருக்கிறான் அன்யூனிஃபார்ம்ல. நம்ம பெண்கள் ஏதோ கோழி திருட வந்துட்டான்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. அவன் போலீஸ்னு தெரியாது. மறுநாள் ஒரு 18 வாகனத்துல நிறுத்தி அந்த ஊரையே கலவரம் ஆயிடுச்சு. வழக்கம் போல ஆண்கள்லாம் ஓடிட்டான் ஊரை விட்டு. இருக்கிறதுலாம் அந்த பெண்களும் வயசானதுகளும். இவனுக்கு நல்ல ஒரு இளந்தாரி மேல எஃப்ஐஆர் போடணும். யார் மேல எஃப்ஐஆர் போடணும்னு தெரியாம அந்த போர்டு பார்த்திருக்கான். கேப்டன் விஜயகாந்த் ரசிகம் ஒரு போர்டு இருந்திருக்கு. அதுல சரவணன் பேர் இருந்திருக்கு. ஒரு வயசான பாட்டியை கூப்பிட்டுருக்கான். ஏன் பெண்கள் புத்திசாலி இடத்துக்கு இங்கதான் சொல்ல வரேன். கேள்விங்க வா ஐயா. சரவணன். ஆமா. வயசு என்ன? 23. அப்பன் பேர் என்ன? சுப்பிரமணியன். இது 3 தான் கேட்டார். உடனே சுப்பிரமணிய மகன் சரவணன், வயசு 23, போலீஸ் நாயை செத்து ஒளி என்று அறிவாளி வெட்டினாரு, எஃப்ஐஆர் போட்டான். ஆனா சரவணன் செத்து போய் 3 வருஷம் ஆகுது. இந்த கேள்வி சொல்லல. கேஸ் வரும்போது கோர்ட்ல போய் சரவணன் செத்து போன சர்டிஃபிகேட் கொடுத்தோம். சரவணன் செத்து போயிட்டாரா? ஜட்ஜி கேட்கிறாரு, எப்ப செத்து போனா? செத்து போய் 3 வருஷம் ஆகுது. இல்ல அவரு அறிவாளி வெட்டினாரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. உடனே கேஸை குவாஷ் பண்ணிட்டாங்க. கேஸை குவாஷ் பண்றது என்ன? இந்த கேஸையே ரத்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு அவமானம். மறுநாள் போய் அந்த பாட்டியை பார்த்து கழுவியை பார்த்து, கழுவி சரவணன் செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டியான்னு. அது சொல்லிருக்கு, ஏய் போக்கத்தவனே, அப்பம் பேரை கேட்ட, வயசை கேட்ட, உயிரோட இருக்கானான்னு கேட்டியா? அதுதான் அந்த. இதுவே நம்ம ஆம்பளை கிட்ட மட்டும் கேட்டிருந்தானா, சரவணன் யார் தெரியுமா சார், அவன் எப்படி சார் செத்து போயிருந்தான் தெரியுமா சார் அப்படின்னு ஹிஸ்டரியே சொல்லியிருப்பான். எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்கிற நுணுக்கம் அது நம்முடைய பெண்களுக்கு இயல்பாக வரும். இதுதான் தலைமை பண்பு. தலைமை பண்புனா பெருசு கிடையாது. இப்ப புதுக்கோட்டையில ஒரு கூட்டம் நடத்தினேன். விசிகேல ஒரு அம்மா வராங்க. பார்க்கறதுக்கு படிக்காதவங்க மாதிரியே இருக்கிறாங்க. அவங்க மாவட்ட செயலராக தலைவர் போட்டிருக்காரு. சாந்தி என்போர் பேர். அவங்க பேர் டக்கு ஞாபகத்துக்கு வரல. சுஷீலா என்னமோ. ஆமா சுஷீலா, கரெக்டா சொன்னீங்க. அவங்க பேசுறாங்க. நான் அசந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா, இந்த புதுக்கோட்டையில் எங்கம்மா பிரச்சனை இருக்குன்னா, அந்த ஊரு அந்த பஞ்சாயத்து என்ன பிரச்சனை, அந்த ஊரு அந்த பஞ்சாயத்து என்ன பிரச்சனை, டான் 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 டான்னு. நான் சொன்னேன், நீங்க சட்டமன்றத்தில் உட்கார வேண்டிய ஆளுமா, என்னம்மா அப்படி உட்காந்துருக்கீங்க. அதனால தான் சொல்றேன். ஆக இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர் திரட்டி தான் உங்களை 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கியிருக்கிறார். இதுதான் அடித்தட்ட ஜனநாயகம். கண்டிப்பாக நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, பெருசா இருந்தாதான் அதிகாரம், பரவிடுச்சுன்னு அதிகாரம் இல்லைன்ற ஒரு பரவல் இருக்கு. உண்மையாலுமே சொல்றேன், அதிகாரம் பரவலாக்கம் தான் உண்மையான ஜனநாயகம். அதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். விசிகே இது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் உறுப்பினரை போடணும். 12,000 நகர்ப்புற கிராமப்புற பஞ்சாயத்து இருக்கு, நகர்ப்புற பஞ்சாயத்து இருக்குன்னா எல்லாத்துக்கும் நீங்க தான் எங்களை பொறுத்தவரை பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவர் யாரோ ஒருத்தவங்களா இருக்கட்டும். விசிகே பஞ்சாயத்து தலைவர் எங்க பஞ்சாயத்து தலைவர், தொகுதியில் இருக்கணும் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அந்த மாதிரி இருக்கணும். தலைவர் இன்னொரு நுணுக்கமா ஒன்று பண்ணாரு. திமுக காரங்க அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
எங்கள் எம்எல்ஏ எல்லாம் கலெக்டர் மாதிரி அப்படின்னாங்க. எங்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அதனால தான் கலெக்டர் மாதிரி பவர் அப்படின்வாங்க. கலெக்டர் மாதிரி பவர்ன்றது வந்து ஒரு அதிகாரி பவர். ஆனால் எங்கால எப்படி போடுறோம் மாவட்ட செயலாளரை? எம்எல்ஏ மாதிரி போடுறோம். அதுதான் உண்மையான அதிகாரம். அந்த நுணுக்கத்தோடு தான் அவர் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி பல மாற்றங்களை புரட்சிகரமான என்னைக்குமே ஒன்று ஆனந்த் டெல்டும்டே அம்பேத்கர் பேர சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, தலித் மக்களுடைய விடுதலை, புரட்சி இல்லாமல் தலித் மக்களுடைய விடுதலை சாத்தியம் இல்லை, தலித் மக்களுடைய விடுதலை இல்லாமல் புரட்சியும் சாத்தியம் இல்லைன்னு. இந்த நாட்டில் புரட்சி வரணும்னா தலித் மக்களுடைய விடுதலையும் தேவை அப்படின்னு ரொம்ப வலியுறுத்துவார். அதோடு தாண்டி ஏன் தலைவர் எல்லாரையும் மயக்கமாக்குறாருன்னா, ஒரு கவிதையோடு நான் முடிச்சுக்கிறேன். எல்லாளன் ஒரு பெரிய, அதெல்லாம் பெரிய ஸ்ட்ரென்த். இன்னமும் எல்லாளனோட உட்காந்து பேசினா அவர் ஆளை காணும். இந்த பழைய கதைகளை அவ்வளோ கதைகளை சொல்லுவார். ஆச்சரியமாக நான் கேட்டுட்டு இருப்பேன். மார்ட்டின் நீமுல்லர்னு ஒரு பெரிய ஸ்காலர் சொல்லுவார், முதலில் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை பிடித்து கொண்டு போக வந்தனர், அப்போது நான் அமைதியாக இருந்தேன், ஏனில் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. பிறகு அவர்கள் யூதர்களை பிடித்துக் கொண்டு போக வந்தனர், அப்போது நான் அமைதியாக இருந்தேன், ஏனில் நான் யூதன் அல்ல. பிறகு அவர்கள் பிராட்டஸ்டன்ட்களை பிடித்துக் கொண்டு போக வந்தனர், அப்போது நான் அமைதியாக இருந்தேன், ஏனில் நான் பிராட்டஸ்டன்ட் அல்ல. பிறகு அவர்கள் என்னை பிடித்துக் கொண்டு போக வந்தனர், அப்போது எனக்காக பேச யாருமே அல்ல. அதை உணர்ந்துதான் இந்த பார்ட்டிக்குள்ள பெண்களையும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரையும் இளைஞர்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆதிவாசிகளையும் புறவர்களையும் இருளர்களையும் உள்ள கொண்டு வந்தது நோக்கம் ஒரு பன்மைத்தன்மை மிக்க தலைவராக, ஒரு புலிலிசம் கல்ச்சரை உள்வாங்கக்கூடிய, ஒரு இன்க்ளூசிவ் கல்ச்சரை உள்வாங்கக்கூடிய, டைவர்சிட்டி விடுமியங்களை உருவாக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அரசியல் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சமத்துவம், நீதி, ஜனநாயகம், சகோதரத்துவம் அனைத்து கூறுகளையும் உள்வாங்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அந்த தலைவரின் கீழ் நீங்க எல்லாம் இருப்பது இன்னும் பெருமை. நேற்று கூட தோழர் சொன்னாரு, இந்த சர்டிபிகேட் உங்க எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு. அப்போ ஒன்று கருதியா சொன்னாரு, திடீர்னு தோழர் அழைச்சாராம், ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க, நாளைக்கு மேலூர் போறீங்கன்ட்டு. எதுக்கு கூப்பிடுறாருன்னு போயிருக்கிறாரு. வேகமாக போன உடனே சர்டிஃபிகேட்லாம் இருக்கட்டும், நீங்கள் எழுதிக்கிங்க, ஒரே ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கதிர்னு போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு போனார். அது தோழர் சொன்னார், எங்களுக்கு கூட எழுதலைங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாரு. ஏன்னா அது அவர் என் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு அப்படிதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் ஒரு சமயம் ஒரு விருது வாங்கினேன். அது என்ன விருதுனா, 47 நாடுகள் சேர்ந்து கொடுத்த விருது, ஐரோப்பிய கவுன்சில் கொடுத்த விருது, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய விருது. எத்தனை ஆண்டுகளுக்கு? ஆமா, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 47 நாடுகள் சேர்ந்து ஐரோப்பிய கவுன்சில் கொடுத்த விருது. 2000 பேர் அதுக்கு போட்டியாளர்கள். அந்த ஒரு விருதுக்கு, அந்த விருது எனக்கு கிடைச்சது 2022. அந்த விருதுக்கு பரிந்துரை செய்தவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த விருதுக்கு அப்படி பரிந்துரை செய்கிற போது நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களை நானே விடுதலை சிறுத்தையின் தலைவர்னு போடணுமா இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்னு போடணுமா அப்படின்னு கேட்ட அப்ளிகேஷன்ல. அவர் சொன்னாரு, எனக்கு தலைவரும் வேண்டாம், பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டாம், அரசியல் செயல்பாட்டாளர் என்று போடுவது கதிர்னார். அந்த அரசியல் செயல்பாடு தான் இன்னைக்கு மிகப்பெரிய இடமாக இருக்கிறது. அதனால எனக்கு இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லி எனக்கு அழைப்பு விடுத்த மேலூர் மண்ணின் மைந்தன் நம்முடைய சங்கத்தமிழர்களுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் தென்னார்காடுலேருந்து வந்திருந்தால் கூட நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது மேதூர் பழையப்பட்டி ஒரு பொண்ணு தான், வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பொண்ணு தான். இவங்க தாய் வழி ஊரும் பழையப்பட்டின்னு சொன்னார். ஆக மொத்தம் என்னுடைய தாய் வழி ஊர் எழுச்சி தமிழர்களுக்காக என் மனைவியுடைய தாய் வழி தோழருக்கு அது பொருத்தமாக இருக்கிறது. மேலூர்னால மேலே இருக்கிற ஊர் தானே மேலூர். அதனால சிறுத்தைகளும் அது மேலே வருவது ஊராக அது அமையும். வாழ்த்துக்கள், நன்றி.